ஓகே. இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இல்ல, 3 விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கும். இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் நான் ஸ்மால் ரீகேப் மட்டும் குடுக்குறேன். நமக்கு வந்து காஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்றது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்றது நமக்கு இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா. ஓகே. இது எப்படி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ காஸ்க்கு வந்து நமக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோல வந்து படிச்சிருப்பீங்க. காஸ் தீட்டாக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இட் இஸ் பேஸ் பை ஹைப்போடெனியஸ், ரைட்? அதே மாதிரி சைன் தீட்டாக்கு என்னது? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போடெனியஸ். ஸோ அப்போ இந்த ரெண்டு ரேஷியோஸும் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா, நான் இதை டிவைட் பண்றேன். பேஸ் பை ஹைப்போடெனியஸ் டிவைடட் பை பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போடெனியஸ். நான் இதை வந்து ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். பேஸ் பை ஹைப்போடெனியஸ், இதை வந்து ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து மல்டிபிளிகேஷனா மாறுது. ஹைப்போடெனியஸ் பை பெர்பெண்டிகுலர், ஹைப்போடெனியஸ் கெட் கேன்சல். பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை பேஸ் டிவைடட் பை பெர்பெண்டிகுலர். ஸோ அப்படின்றது வந்து நமக்கு என்னது அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோல இட் இஸ் ஈக்குவல் டு காட். ஸோ அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இட் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்தது காஸ் தீட்டா divided by sin theta is equal to cot theta. இன்னொன்று இருக்கு, sin theta divided by cos theta is equal to tan theta. இது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு தெரியும் what is sin theta? Sin theta is perpendicular by hypotenuse. இதே cos theta அப்படின்றது base by hypotenuse, right? இப்போ நம்ம இதை வந்துட்டு டிவைட் பண்ணும்போது sin theta divided by cos theta is equal perpendicular by hypotenuse divided by base by hypotenuse. இது ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன பண்ற போறேன் அப்படின்னா ரெசிப்ரோக்கலா லைக் மல்டிபிளிகேஷன் சேஞ்ச் பண்ணும்போது perpendicular divided by hypotenuse multiply, இதை ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகும் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ hypotenuse get cancel. அப்போ perpendicular divided by base. ஸோ perpendicular divided by base அப்படின்றது நமக்கு எதுக்கு வரும் அப்படின்னா it is equal to tan theta. ஸோ அதுதான் இந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சது இந்த ஒரு சப் போடுறதுக்கு. அதே மாதிரி ஸ்கொயர் ரிலேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கு, அதுவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸ்பேண்ட் வந்து 90 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து போட்டு பண்ணுவோம். நான் இங்க ஜஸ்ட் அப்படியே எழுதிடுறேன். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மூலமா இதை வந்து ப்ரூவ் பண்ணும். நான் இன்னொரு சம்ல நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். இப்போதைக்கு நான் இந்த சம் எடுத்துறேன். ஸோ வந்து மூணு விஷயம் நமக்கு வந்து இந்த சம்ல வந்து தெரியணும். ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 by tan A plus cot A is equal to cos A sin A அப்படின்றது வந்து தெரியும். ஓகே, sin A அப்படின்னு இதுதான் நமக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ LHS சைன் வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 by tan A அப்படின்றது என்னது நம்ம வந்து எழுதலாம். tan theta is equal to sin by cos theta அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ நான் sin A divided by cos A எழுதுறேன். அதே மாதிரி cot A க்கு வந்து it is equal to cos theta divided by sin theta. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? theta அப்படின்றது வந்துட்டு cos A divided by sin A. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? ஸோ அப்படி பண்ணும்போது 1 by sin ஸ்கொயர், sin வந்து sin ஸ்கொயர் A, இது வந்து பிளஸ் cos ஸ்கொயர் A divided by இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது cos A sin A. இப்போ நான் இதை என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இல்ல, இது வந்து டிவைட்ல இருக்கிறது நம்ம வந்துட்டு ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம sin ஸ்கொயர் A பிளஸ் cos ஸ்கொயர் A அப்படின்றது வந்து நமக்கு என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு இது எப்படி வரும்? 1 by 1 இட் இஸ் ஈக்குவல் டு 1 எழுதும்போது
இந்த 1 இங்க இருக்கு. அதுக்கப்புறம் sin square a plus cos square a is equal to 1 dividing with a sin a. அப்போ நம்ம இதை வந்து என்ன எப்படி எழுதலாம்? இதை வந்து டிவிஷன்ல இருக்குது இதை ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்றேன். 1 into cos a sin a divided by இந்த portion தானே அது வந்து கீழே வரும். இப்போ வந்து multiplying with 1 anything we are getting same value, dividing with a 1 அப்படின்றது நமக்கு வந்து சேம் அதே வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து RHS வந்து பாயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் ப்ரூவ்ட். ஸோ LHS is equal to RHS. Thank you.